வேதனை வந்தாலும் கை போதுகின்ற கை நண்பன் நம் என்ன சாதனை செய்தாலும் நட்புக்கு ஒரு கோயில் கட்டு அதில் ஒன்றும் தவறு. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ரஞ்சனி சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால அஃபிஷியலாகவே இந்த சீரியலை முடிக்க போறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் ரஞ்சனி சீரியல் கடந்த வருஷம் நவம்பர் 2024 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகாத நிலையில இவ்வளோ சீக்கிரமா இந்த சீரியலை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சன் டிவியில் எக்கச்சக்க சீரியல் இப்போ ரீசெண்ட் டேஸாக முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் புதுசாக நிறைய சீரியலை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணாமையே பல சீரியல் வெயிட்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே கம்மிங் சூனில் தான் இருந்துகிட்ருக்கு. ஆடுகளம், செல்லமே, பராசக்தி உள்ளிட்ட பல சீரியல் அடுத்தபடியாக வர இருக்கு. இந்நிலையில் ரீசெண்டாக இப்போது கயல் சீரியல் எண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கயல் சீரியல் போகிற ட்ராக்கை பார்த்தா இன்னும் 4 வருஷத்துக்கு இழுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்நிலையில் ப்ரைம் டைமில் போயிட்டு இருக்க இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக எந்த சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ரஞ்சினி சீரியல் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி வைஸ் சக்ஸஸாக போகலை அப்படிங்கிறது தான். சீரியல் டீம்லேருந்து எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்றனாலேயே கூடி சீக்கிரமாகவே இந்த சீரியலை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. மேலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்டில் ரொம்ப வித்தியாசமாக தான் இந்த சீரியல் போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை சீரியலோட டைமை கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணியிருந்தா இந்த சீரியல் நல்லா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக இந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. ஸோ ரஞ்சினி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.